நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அக்டோபர் 7ஆம் தேதி 2023 வருடம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம் என்ன நடந்திருக்கு, டாப் 6 லேயர் 2 டோக்கன்ஸ் தான் நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ மொத்தம் ஒரு 6 டோக்கன் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டோக்கன் அன்னைக்கு இருந்த ப்ரைஸுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகிடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $600 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஒரு டோக்கனுக்கு வந்து நான் கால்குலேஷனுக்கு வந்து $100 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த $100க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 காயின் நம்ம டோட்டலாக கொடுத்துருக்கோம். இந்த 6 காயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா $600 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ உள்ள இந்த 2022 ரூபா அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு $2022 அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.3% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2.33, அதாவது ₹1 போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹2.37 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இதில் எந்தெந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா இம்யூட்டபிள் IMXன்னு சொல்லக்கூடிய இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த வேல்யூலேருந்து 472% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் SKL வந்து பார்த்திங்கன்னா 457%, ஆப்டிமிசம் வந்து பார்த்திங்கன்னா 180%, ஆர்பிட்ரியம் வந்து பார்த்திங்கன்னா 122, பாலிகன் வந்து பார்த்திங்கன்னா 97%, லூப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா 93% வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த ஓவரால் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 236% வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் காயின்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோட மெயின் நோக்கம். ஸோ இப்போ ஒருவேளை வந்து ஒரு காயின் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த லாஸ் வந்து அடுத்த காயினில் வந்து கவரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே லிஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 காயின் 6 காயின் இந்த மாதிரி தான் வந்து லிஸ்ட்டு கொடுப்போம் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து. ஸோ இந்த டாப் 6 லேயர் ப்ரோட்டோக்காலில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வேல்யூ செக் பண்ணி பார்த்துக்குங்க.